ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 1 கரண்ட் அஃபேர்ஸ். வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் யாரு? ஜேபி நட்டா, ஜெகத் பிரகாஷ் நட்டா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சு? விஞ்ஞான் பவன் நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் இந்த கான்ஃபரன்ஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தலாமா? SSBSK சமக்ரக சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்ரம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை நியூபார்னாக பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு 36 மாதம், அதாவது 3 years ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுமன் ரோட் மேப். ஸோ சுமன் ரோட் மேப் வந்து என்ன அப்படின்னா சுமன் ஒரு ஸ்கீம் இருக்கு. என்ன? சுரஸ்கித் மத்ரிவா அஸ்வான். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா சுமன். ஸோ சுமனுக்கான ரோட் மேப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுமன் ரோட் மேப் 2030 ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ வந்து குறைக்கணும். ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபன்ட் பிறக்கிறப்போ அந்த மதர் இறக்குறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸை வந்து குறைக்கணும். ஸோ எதுக்கு கீழே குறைக்கணும் அப்படின்னா 70/1 lakh அப்படி, அதாவது 1,00,000 பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா அதில் இந்த மாதிரி கேசஸில் இறந்து போகிறவங்கள வந்து 70க்கு கீழே வந்து குறைக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதை வந்து எதுக்குள்ளே பண்ண போகிறோம்? 2030 வந்து இதை வந்து பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் நியோநாட்டல் அண்ட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்ஸையும் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சுமன் ரோட் மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுமன் எதெல்லாம் பார்க்க போகுது? மார்டாலிட்டி ரேட்ஸ் 2 இருக்கு. ஒன்று மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்ஸ், இன்னொன்று இன்ஃபன்ட். மெட்டர்னல் அப்படின்னா குழந்தை பிறக்கிறப்போ அம்மா இறந்து போகிறது. இன்ஃபன்ட் அப்படின்னா பிறக்கிற குழந்தையே இறந்து போகிறது. அதுக்கப்புறம் நியோநாட்டல் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல இறந்து போகிறது. ஸோ இது எல்லாத்தையும் லோயர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான கேரை கொடுக்கணும் அப்படின்றத கொண்டாடுறதான் இந்த சுமன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் பேஸ்டு நியோ கேர் அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதில் வரும்? இதில் தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வீட்லேயே இருந்தாலும் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து இது வந்து தரும். ஓகேவா? ஸோ வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபைடு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ், இது ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க். ஆயுஷ்மான் பாரத் மிஷன் கீழே வரும். ஸோ இதில் வந்து பேஷண்ட்ஸையும் ஹெல்த் கார்ட்ஸையும் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலயமா கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ட்ரக் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷனு, ஸோ அதுக்கப்புறம் அபான்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆபா கார்டு. ஸோ இதுக்கு தேவையான எல்லா ரெஜிஸ்ட்ரியும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி? எஸ்டிஜினா என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 20வது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. என்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா June 29, 2026 தான் இந்தியன் நேஷனல் லெவலில் இந்தியாவில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த செலிப்ரேஷனில் வச்சு இவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து அதோட கோல்ஸில் வந்து எப்படி ப்ராக்ரெசிவாக இருக்குது, ஒரு சோசியல், ஒரு எக்கனாமிக்கல், ஒரு என்விரான்மெண்டல் இண்டிகேட்டரில் வந்து நேஷனல் லெவல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இந்தியா எப்படி இருக்குன்றதை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது பேஸ்டான ரிப்போர்ட் தான் இது.
ஓகே. ஸோ இதில் வந்து எத்தனை இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா 227 இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த 17 கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர்ஸாக இந்தியா வந்து வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நேஷனல் ஐஎஃப் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2026 தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க எல்லாத்தோட தீம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டர் பீப்புள் டைமென்ஷன் ஆஃப் த எஸ்டிஜி. ஸோ இதெல்லாம் வந்து தீமாக வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிஎம் ஃபேமிலி கேர் ட்ராக்கர்னு ஒரு ப்ராஜெக்ட். என்னது? பிஎம், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலி கேர் ட்ராக்கர்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பைலட் பேஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்ன பைலட் பேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் ஊருக்கோ இல்லை ஒரு கம்ப்ளீட் நேஷனுக்கோ கம்ப்ளீட் ஒரு ஸ்டேட்டுக்கோ லான்ச் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துலையோ லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா, இது சரியாக வருமா வராதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அந்த ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி. ஓகேவா? ஸோ இது எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்த்லி ஃபேமிலி கேர் ட்ராக்கர் ப்ராஜெக்டை குஜராத் காந்தி நகரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து யார் வந்து பிரைம் மினிஸ்டர் தான், பிரதான் மந்திரி சொல்லக்கூடாமா. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிஎம்எஃப்சிடி, பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலி கேர் ட்ராக்கர். ஓகேவா? ஸோ இதை வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா June 28, 2026. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர், அதாவது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ யார்? அமித்ஷா அவங்களும். ஸோ அப்போ யார் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட சிஎம்மும் கொண்டு வந்திருக்காரு. குஜராத்தோட சிஎம் பேர் என்ன? பூபேந்திர பட்டேல். ஸோ அவர் வந்து இருந்திருக்காரு. சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போமா? ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதே ஈவெண்ட்டோட அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலியோ ட்ராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மெதர்ஸ்க்கான நியூட்ரிஷன் கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இவன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஃபேமிலி ட்ராக்கர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஜிட்டல் இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம். எதுக்கு அப்படின்னா ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷன், எஜுகேஷன், ஒரு ஃபேமிலி வெல்ஃபேராக என்னென்ன இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் அதாவது ப்ரெக்னன்சிலேருந்து 18 வயசு வரைக்கும் ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக என்னென்ன ஸ்ட்ரக்சர் தேவையோ எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டெகிரேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன மானிட்டர் ஆகும்? பர்த்லேருந்து டெத்து வரைக்கும் எல்லா டேட்டாஸையும் இது வந்து ஒரே ஐடி கீழே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகும். எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து ஆக்சஸ் டேட்டாவாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஹெல்த் ரெக்கார்டு வந்து நம்ம போய் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்தடிச்சு பீரோ தேடி எடுறா பழசு தூசியெல்லாம் தட்டுறான்னு எடுப்போம் இல்லையா? ஸோ ஒருவேளை இது எல்லாமே நம்மளும் எல்லாமே பக்காவாக டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தோம்னா ஓகே. ஸோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நான் இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த டாக்டரை பார்த்தேன், இது எல்லாமே நமக்கு டிஜிட்டலாக வந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். வி ஜஸ்ட் டேப் அ ஃபோன் அண்ட் நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம டாக்டர் கிட்ட பார்த்தா நம்ம டாக்டர் அதை படிச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடி வந்து எங்கே வரும், எதில் வரும் அப்படின்னா ஆபா ஐடின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி. ஸோ அதோட இது வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு குழந்தை பிறந்தோன்னே அதோட பெர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த ஆபா எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்கப்பா. ஸோ ஃபைனலி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஜிட்டலில் ஹெல்த் கேர் எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபேமிலி கேர் ட்ராக்கர். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேபினெட், அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 30,000 கோடியை அடிஷ்னலாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ NIIF ஃபண்ட், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டுக்கு நம்ம கவர்மெண்ட் 30,000 கோடி இருக்கட்டும் வச்சுக்கோ, உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படி சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இப்போ ஒரு 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி ஒரு 30,000 கோடி இதே இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் அந்த ஃபண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60,000 கோடிகள் வந்து அந்த ஃபண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் இந்தியாவோட செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ்டு ஃபண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 30,000 கோடி கொடுத்துருக்காங்க, இப்போ 30,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரினியூவபிள் எனர்ஜி, மொபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு வந்து 30,000 கோடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இதே ஃபண்டில் 30,000 கோடி போட்டிருக்காங்க. மொத்தமாக இப்போ இந்த ஃபண்டில் 60,000 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் OPSA, ஆஃபீஸ் ஆஃப் அ பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா TRL காம்பஸ் பிளாட்ஃபார்ம்னு அப்படி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ TRL காம்பஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா ஜூன் 29, 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகேவா? ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க, இந்த நியூ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அஜய் குமார் சூட். இவர் யாரு? பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். ஸோ இவர் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா TRL அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண. ஓகேவா? TRLனா என்னன்னு பார்த்தோம், டெக்னாலஜி ரெடினஸ் லெவல். ஸோ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அது வந்து டெக்னாலஜியில் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அடுத்து என்ன நடந்தாலும் புதுசாக வர அந்த டெக்னாலஜிக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த டெக்னாலஜி ரெடினஸ் லெவலுக்கு அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்ல. சும்மா ரெடியாக இருங்கன்னா எது வரைக்கும் அப் டு விச் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து சொல்கிறதுக்கும் ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த பிளாட்ஃபார்ம் TRL காம்பஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 9 லெவல்ஸ் ஆஃப் TRL ஸ்கேல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்தியன் ரிசர்ச் எக்கோசிஸ்டம்க்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேல்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ அப்படின்றத வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த TRL காம்பஸ் பிளாட்ஃபார்மை ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் வந்து யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா DSCAன்னு ஒன்று இருக்கு. ஸோ DSCAனா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா DSCA சொல்லல, டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க கூட சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு? OPSA, ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரும் DSCI, டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த MOU படி தான் அதனால அதில் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணி ஸோ TRL காம்பஸ் பிளாட்ஃபார்ம்ன்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த MOU யார் சைன் பண்ணான்னு பார்க்கணும். லான்ச் பண்ணது யார்? பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ப்ரொஃபஸர் அஜய் குமார் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 2 இதோட CEOs தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ MOU வந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் பிரீத்தி பன்சால். ஸோ OPSA பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரோட ஆஃபீஸ் வந்து பிரீத்தி பன்சால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இது டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அவங்களோட COவான விநாயக் காட்ஸே வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த திங். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா MCA, மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து யார் MOU சைன் பண்ணியிருக்காங்கிறத விட என்ன கண்டென்ட்டுக்குன்னு பார்த்துட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் எல்லாருக்கூடையும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு என்ன இந்த கார்ப்பரேட் மித்ரா ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு கீழே உள்ள இந்தியன் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 150 ஹவர்ஸ் ஆஃப் அகாடமிக் லேர்னிங் கொடுத்து 6 மாதத்தில் ஆன் டு த ஜாப் ட்ரைனிங் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா சர்டிஃபைட் பர்ஸ் ஆஃப் பேரா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா MSMEக்கு வந்து ஒர்க்குக்கு அனுப்புவாங்க. ஸோ குழப்புற மாதிரி இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து டெக்னிக்கலான பர்சன்ஸ் வந்து தேவை. கரெக்டா? ஸோ இப்போ வந்து
ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் பண்ணணும், டாக்ஸேஷன் பண்ணணும், அக்கௌண்டிங் பண்ணணும், ஃபினான்ஷியல் கவர்னிங் பண்ணணும், பிஸ்னஸ் க்ரோத்தை மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செக்டாருக்கு நமக்கு வந்து பீப்புள் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், என்னதான் படிச்சிருந்தாலும் ஆன் த டைரக்டாக ஒர்க்குக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேணும். ஸோ அதை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்டார்லாம் பீப்புள் வந்து ஒர்க்குக்கு தேவை. ஸோ டேரெக்டாக வந்து கிராஜுவேட்ஸை இங்கே ஒர்க்குக்கு எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இல்லை. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் யார் அப்படின்னா இந்த கார்ப்பரேட் மெத்ரா ஸ்கீம். ஸோ படிச்சுட்டு டேரெக்டாக போக முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு லைவ் ட்ரைனிங், அதாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேணும். ஸோ அதை யார் கொடுக்க போகிறா அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் மெத்ரா ஸ்கீம் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதை எப்படிப்பா கொடுப்பீங்க அப்படின்னா 6 மாதம் 6 months ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ அது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 150 hours ஆஃப் அகாடமிக். ஸோ 150 மணி நேரம் ஆன்லைனில் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து எது மூலமாக படிப்பாங்க அப்படின்னா ஸ்வயம் ப்ளஸ் மூலயமா படிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு 150 மணி நேரம் ஸ்வயம் ப்ளஸில் அகாடமிக் லேர்னிங்கை முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகிடும், ஒரு நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன செக்டார்ஸ்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணுறது தேவையான நாலேஜ் கிடச்சிடும், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கிடச்சிரும். ஸோ இப்போது இந்த பீப்புள் வந்து ரெடி டு ஒர்க் இந்த ஏரியாவாக ஆடுவாங்க. அப்போ அந்த பீப்புளை மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து உள்ளே வந்து கொண்டு வருவாங்க. எந்தெந்த செக்டாரில் அகெயின் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் இப்படி தான் நடக்கணும்னு ஒரு சில ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், அதாவது நாடு முழுக்க பிஸ்னஸை ஈஸியாக பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கான ட்ரைனிங் ப்ளஸ் நாலேஜை இவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீப்புள்ஸை வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னா 30 வயசு கீழே இருக்க கிராஜுவேட்ஸ், இந்தியன் கிராஜுவேட்ஸ் எல்லாமே அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும். இதுலேயே வந்து 50% கன்செஷன் வந்து இருக்கும். யாருக்கு? உமன்ஸுக்கு. ஸோ வேறு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில், இமாலயன் ரீஜியன்ஸில், அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சத்தீவு, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 50% வந்து கன்செஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எதிலலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்வயம் ப்ளஸில் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம். எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐசிஏஐ, ஐசிஎஸ்ஐ, ஐசிஎம்ஏஐ, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த திங்காக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இது முடிக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ட்ரைனிங் ப்ளஸ் வந்து அந்த ஆன்லைன் கோர்ஸ் இது எல்லாத்தையும் முடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட் மெத்ரா சர்டிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை வச்சு ஈஸியாக வேலை பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி இந்த டாக்ஸேஷன் சைட்லலாம் நிறைய பீப்புள் இல்லை. அவங்கள உள்ளே வர வைக்கணும்னா கிராஜுவேட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போகணும், டேரெக்டாக இவங்களை உள்ளே வர வைக்க முடியாது. அதுக்கு ஒரு ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் தான் இது. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இதை யார் பார்க்க கொடுக்குறா? அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பண்ண முடியுமா? ஆஃப்கோர்ஸ் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கொஞ்சம் பேர் கூட எம்ஓவி சைன் பண்ணிடுறாங்க. வாங்க நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கார்ப்பரேட் மெத்ரா ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ யார் கூட எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பிரவர்த்தக், ஸ்வயம் ப்ளஸ், ஐசிஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, ஐசிஎஸ்ஐ இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் ஐசிஎம்ஏஐ. ஓகேவா? இது எம் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் எம்ஓஎஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூகேக்கு போகிறாங்க. ஸோ எத்தனை நாள் போகிறாங்க அப்படின்னா 3 day அஃபிஷியல் ட்ரிப் வந்து போகிறாங்க. ஸோ யூகேல இருக்க லண்டனுக்கு போகிறாங்க. ஸோ என்னையிலேருந்து என்னைக்கு? ஜூன் 25லேருந்து ஜூன் 27 வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எதுக்குப்பா அப்படின்னா இந்தியா யூகேயோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா யூகே காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ முடியுது அப்படின்னா ஜூலை 25, 2026 வந்து முடியுது. ஸோ அப்போ வந்து அது முடியறதுக்குள்ளே வந்து நம்ம செட்பேக் பண்ணணும், நம்ம அதை வந்து திரும்ப பேசி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க வந்து போயிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன எதுக்காண்டி போயிருக்காங்க அப்படின்னா டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் பற்றி பேசி இது ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி தான் வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா பியூஷ் கோயல் போகிறாங்க. ஸோ இதோட டெட்லைன் வந்து ஜூலை 15 வந்து முடியறதுனால இப்போவே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியன்ஸை வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கணும், அட் த சேம் டைம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நிறையா டேக்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி விசிட்ஸ் எல்லாம் போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல் வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகே இந்தியா சிஇடிஏ பிஸ்னஸ் யூட்டிலைசேஷன் மேனுவல் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து யூகேக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒரு ஏவியேஷன் கைடு இருக்கு, ஆக்டிவேஷன் கைடு இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அந்த கைடு தான் இந்த மேனுவல். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவி என்ன அப்படின்னா ஒரு மேரிடைம் எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னா 30வது ரிம்பேக் மேரிடைம் எக்ஸசைஸ். ரிம்பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிம் ஆஃப் பசிபிக் ரீஜியன், பசிபிக் அப்படின்றதான் இந்த எக்ஸசைஸ் ரிம்பேக். ஸோ இதில் கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள் வந்து குளோபல் லெவலில் நிறைய இடங்கள்லேருந்து வராங்க. ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னா ஜூன் 24 to ஜூலை 31 வரைக்கும் இந்த ரிம்பேக் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து நடக்குது. இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவியோட பசிபிக் ஃப்ளீட் வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ இது எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாயிண்ட் பேஸான பேர்ல் ஹார்பர் சிகாம்னு நடக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவாய் யூஎஸ்ஏல நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த திங் பற்றின வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வேர்ல்ட்லயே நடக்கிற நிறையா மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து பார்ப்போம். லார்ஜஸ்ட் மல்டி ஃபங்க்ஷனல் மேரிடைம் வார்ஃபேர் எக்ஸசைஸ் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த ரிம்பேக் தான். ஸோ இவன் வந்து ஒரு 5 வாரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்த வருஷத்துக்கு இந்த எக்ஸசைஸ்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் இன்டகிரேட்டட் அண்ட் ப்ரிப்பேர்ட். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ அடுத்து பேங்கிங் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பேக் லோக்கல். ஸோ இவங்க யாரு அப்படின்னா பெங்களூரு பேஸ்டு ஒரு கிராஸ் பார்டர் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அது என்ன பெங்களூரு பேஸ்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பே கூகுள் வந்து ஒரு பெங்களூரை கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. ஸோ பே கூகுள். ஸோ இவங்க என்ன அப்படின்னா பெங்களூரை வந்து ஒரு பேஸான ஸ்ட்ரக்சராக வச்சு இயங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இவங்க வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா 2021 இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகாவில் ஆரம்பித்து ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஆர்பிஐயால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஸோ இவங்க வந்து டொமஸ்டிக் பேமெண்ட்டையும் இவங்க வந்து பார்த்துக்கலாம், அட் த சேம் டைம் கிராஸ் பார்டர். ஸோ அதாவது இந்தியாவுக்கு உள்ளே வர்ற இல்லை இந்தியாவிலேருந்து வெளியே போகிற பேமெண்ட்ஸையும் இவங்க வந்து மானிட்டர் பண்ணலாம். மானிட்டர் மீன்ஸ் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பே கூகுள். ஸோ இவங்க என்ன வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுள் பே கார்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கூகுள் பே கார்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி பேர் பே கூகுள், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் பே கார்ட் பேமெண்ட்ஸ்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதில், இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கேட்வேல. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 கண்ட்ரீஸில் 1 இல்லை 2 இல்லை 90 கண்ட்ரீஸில் இந்த ஒரு சிங்கிள் இன்டகிரேஷன் வழியா இந்தியன் மெர்ச்சன்ஸால் மில்லியன் கணக்கில் கஸ்டமர்ஸுக்கு வந்து டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து வெளில போகிறதும் வெளிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரதும் 90 கண்ட்ரீஸ்க்கு ஈஸியாக வந்து கூகுள் பே மூலியமாக பண்ண முடியும். ஸோ இந்த கூகுள் பே கார்ட் பேமெண்ட்ஸ் மூலியமா. ஸோ இதனால மெர்ச்சன்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா கிராஸ் பார்டர் காமர்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் ஆக்டிவேஷன் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து வேற எது கூடலாம் இருக்கும் அப்படின்னா இது வந்து கூகுள் பே கூடயும் இருக்கு, ஆப்பிள் பே கூடயும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால என்ன அப்படின்னா இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து மேஜர் மார்க்கெட்ஸ் ஆன யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் யூரோப், ஸோ இது எல்லாத்தையும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் அசால்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா?
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு பெரிய திங் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அவங்களோட லோக்கல் கரன்சிஸ்லேயே இந்த டிரான்சாக்ஷனை டோக்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவைஸில் வந்து பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி இவங்களால நார்மலாக ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக கார்டை வந்து நீங்கள் ஒரு கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேனுவலாக டெபிட் கார்டு நம்பர் அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி போகணும். இந்த மாதிரியான நிறையா மேனுவல் என்ட்ரிஸை வந்து இவங்க வந்து பைபாஸ் பண்ணி எல்லாத்தையும் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் வில் பி அ சூப்பர் திங். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, காக்கிநாடா கார்பரேஷன் டவுன் பேங்க். ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டயர் 3 ஸ்டேட்டஸ் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவங்களோட டெபாசிட்ஸ், அதாவது இவங்க பேங்க்ல இருக்க டெபாசிட்ஸ் 2000 கோடியை வந்து தாண்டிடுச்சாமா. இந்த பேங்க்ல இருக்க இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்கான காக்கிநாடா கோஆபரேட்டிவ் டவுன் பேங்கோட மொத்த டெபாசிட்ஸ் வந்து 2000 கோடியை தாண்டிடுச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து டயர் 3 ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து வித் 0 நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை வந்து சேர்க்காமலே 2000 கோடி வந்து சர்பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால இவங்க வந்து டயர் 3 ஸ்டேட்டஸ்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து எவ்வளோ பழமையான பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து 46 வருஷமாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னா வாரா கடன். நான் ஒருத்தனை கடன் கொடுத்துட்டேன், வரவே மாட்டுறாங்க, தரவே மாட்டுறாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வாரா கடன் இவங்க கிட்ட நெட்டில் 0 தான் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட என்பிஎஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா ஒன்றும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேங்க். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஈஸ்ட் கோதாவரி அந்த பக்கம்லாம் இது வந்து இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட மெம்பர்ஸ்க்கு வச்சுக்கோங்க 12% டிவைடண்ட் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா 46 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த காக்கிநாடா பேங்க் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த காக்கிநாடா பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஓகே, டன். அடுத்தது போயிடலாமா? இந்த பேங்க்கோட ப்ராஃபிட்டை மறந்துட்டோமே. ஸோ இந்த பேங்க்குக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 16.18 crores வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது எதுக்கப்புறம் அப்படின்னா அவங்க வந்து 5.61 lakh crores வந்து இவங்க டேக்ஸாக கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த 16.18 கோடி வந்து கிடச்சிருக்கு. ரைட், சரி. அதென்ன டயர் 2 டயர் 3 ஸ்டேட்டஸ், அதை பற்றி நீ சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்களா? பார்க்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்ன? டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு. ஸோ டயர் 1 அப்படின்னா அவங்களோட டெபாசிட் வந்து 100 கோடிக்கு கம்மியாக இருக்கும். டயர் 1 கம்பெனிஸ் பேங்க்ஸ் அப்படின்னா அவங்களோட டோட்டல் டெபாசிட் 100 கோடிக்கு கம்மியாக இருக்கும். ஸோ டயர் 2 அப்படின்னா 1000 கோடிக்கு கம்மியாக, அதாவது 1000 கோடி வரை இவங்க வந்து டயர் 2ல இருப்பாங்க. டயர் 3 அப்படின்னா 1000 கோடியிலேருந்து 10,000 கோடி வரைக்கும் இந்த பேங்க் வந்து டெபாசிட் வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த 3 வகையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் போயிடலாமா? ஸோ ஸ்போர்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா யுஎஸ் ஓப்பன் பேட்மிண்டன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த யுஎஸ் ஓப்பன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு, ஒரு வழியாக கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா 29 ஜூன் 2026 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் இருக்க கலிஃபோர்னியாவில் ஃப்ளூட்டானில் கலிஃபோர்னியாவோட ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அமெரிக்கா. ஓகே. ஸோ அங்கே தான் நடந்திருக்கு. ஜூன் 23 28 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து இந்தியா மென்ஸ் உமன்ஸ் யார் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து அடித்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் டைபெய். ஸோ ஜாப்பனீஸோட ரைசிங் ஸ்டாரான சூ லியாங் அவங்க தான் வந்து மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன் சிங்கிள் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஸோ உமன் சிங்கில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா டென்மார்க்கோட லைன் கிறிஸ்டோஃபரன். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உமன் சிங்கில் வின் பண்ணது. மென் சிங்கில் யார்?
ஜாப்பனீஸோட லூ லீ யாங். அப்புறம் வந்து உமன்ஸ்ல வந்து டென்மார்க் தான் வின் பண்ணியிருக்கு, டென்மார்க்கோட லைன் கிறிஸ்டோபர். ஸோ ஓகேவா, ஸோ இவங்க 2 பேர் தான் யூஎஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவோட கிடம்பி ஸ்ரீகாந்த், ஸோ இவங்க வந்து ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஸோ யார, ஸோ இந்த மென்ஸ் டைட்டில் ஒருத்தர் வந்து வின் பண்ணார் இல்லையா, சைனீஸ் தைபே ஷியூ லீ யாங். ஸோ இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட கிடம்பி ஸ்ரீகாந்த் அவரை தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மென் சிங்கிள் ஈவெண்ட்டோட ரன்னர் அப் யாருன்னா இந்தியா தான். ஸோ அவங்க யாரு அப்படின்னா கிடம்பி ஸ்ரீகாந்த். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா. அடுத்தது என்ன அப்படின்னா ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஸ் நோன் அஸ் ஃபார்முலா 1. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து அஃபீஷியலாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஃபார்முலா 1 லெனோவா குரோபர் பெரஸ் வான் ஓஸ்டரிச் 2026 வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம் சேர்ந்த, அதாவது யூகேயை சேர்ந்த ஒரு ஃபார்முலா 1 டிரைவர். ஸோ அவர் வந்து யாருக்காண்டி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெர்சிடிஸோட ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் F1 வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜியார்ஜ் ரசல் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸை யூகே சேர்ந்த ஜார்ஜ் ருசல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த சீசனில் இது அவரோட செகண்ட் விக்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் ரசல்ஸ்க்கு வந்து இது வந்து 7வது F1 கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து 7வது F1 வந்து இவர் வின் பண்றாரு. ஓகேவா, ஸோ இதே ஆஸ்திரியன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து இவர் வந்து 2வது தடவை வின் பண்றாரு. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ரேஸில் செகண்ட் ஸ்பாட்டை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட்புல்லோட ரேசர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரியா கிமி அண்டோனெல்லி, இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரக்டாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து டைரக்டாக வந்து குவாலிஃபை வந்து ஆயிருக்காங்க. ஓகேவா, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பெரிய விஷயமானு கேட்டால் ஆமாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ குவாலிஃபை ஆயிருக்கோம் தெரியுமா, 1900, அதாவது 128 வருஷம் கழிச்சு இந்தியாவோட கிரிக்கெட் டீம் ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்கு. 128 வருஷம் கழிச்சு வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ அப்போவுமே யார் குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸ் டீம். இப்போ வந்து உமன்ஸ் டீமே குவாலிஃபை ஆயிருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா. ஜூன் 29 என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஸோ இது வந்து யாரோட பிறந்தநாளை இப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் பிசி மஹாலனோபிஸ் அப்படின்ற ஒருத்தரோட பர்த்டேவை தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இவர் வந்து நேஷனல் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக் சிஸ்டம்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அவரோட பிறந்தநாளையே நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேயாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா அன்லாக்கிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா. அதுதான் இந்த இயரோட தீம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்ரஸில் இருக்கோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் அப்படின்றதுக்கு ரிப்போர்ட்லாம் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியணும்ல. ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 29, 2007 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜூன் 5 டிக்ளேர் பண்ணிட்டு 7 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. 29 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 20வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ட்ராபிக்ஸ். இது வந்து என்னைக்கு அப்படின்னா ஜூன் 29. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜியனில் பொட்டன்ஷியலாக கிளைமேட்டிக்கலாக எவ்வளோ சேஞ்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி யூஎன் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் டே. ஸோ ஜூன் 30 வந்து இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராய்ட்ஸ் டே. ஸோ இது எதுலேருந்து வந்துச்சு, எதோட அனிவர்சரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1908 சைபீரியாவில் டுன்குஸ்கா அப்படின்னு ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நினைவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராய்ட் டே அப்படின்ற ஒன்றை வந்து யூஎன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜூன் 30,
2017 அப்போ வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சா இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ரஷ்யன் ஃபெடரேஷன்ல இருந்த சைபீரியாவில் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதோட பேர் என்ன அப்படின்னா டுங்கிஸ்கா, அந்த ஆஸ்ட்ராய்டோட பேர். ஸோ அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணுற விதமாக வழியாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2029 என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வருஷத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, and remember subscribe to OpenAI 24/7. ஓகேவா? பாய், தேங்க்யூ.